செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜயின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் விஜயின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. இது தொடர்பாக விஜயினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கரூரில் நடந்த தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் 41ஆக அதிகரித்திருந்தது. கரூர் வேலுசாமிபுரத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அப்போது தள்ளுமுள்ளு காரணமாகவும் காலையிலிருந்தே அவர்கள் வெயிலிலே இந்த கூட்ட நெரிசல் காத்திருந்தது காரணமாக 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில்தான் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா என்ற கோணத்துல உள்துறை அமைச்சகம் விஜயிடம் விசாரணை நடத்தி இருக்கின்றனர். அதாவது விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. அந்த கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமுற்று மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தனர். அதுக்கு முன்னதாக கூட விஜய் வீட்டு மாடியில ஒரு நாள் முழுவதும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் பதுங்கியிருந்ததாகவும் புகார் கொடுக்கப்பட்டது. போலீசாரும் விசாரணை நடத்தினர். இதெல்லாம் இந்த கோணத்துல அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் விஜயிடம் விளக்கம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது விஜய்க்கு பாதுகாவலர் எண்ணிக்கை உயர்த்தப்படலாமா என்ற கோணத்திலும் அந்த விசாரணை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம், மாநாடு போன்றவற்றெல்லாம் திட்டமிட்டிருக்கும் நிலையில கமாண்டோக்கள் விஜய்க்கு பாதுகாப்பு பணி வழங்கி வந்தனர். இந்த சூழலில் தான் அவருக்கு பாதுகாப்பு எந்த வகையில் இருக்கிறது, பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா, அவருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் தற்போது விஜயின் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த எண்ணிக்கையை உயர்த்தலாமா என்ற கோணத்திலும் தற்போது சூழல் எப்படி இருக்கிறது, அவருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.